So hello friends, welcome back to the channel SHREE Car Care, and this is Abhishek here from SHREE Car Care. And இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் குள்ள போறோம், எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம. ஸோ இன்னைக்கு நாம பண்ண போறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Skoda slavia வண்டி நிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ்வலாக இந்த கஸ்டமர் வந்து தாம்பரம்லேருந்து வராது, அண்ட் இவருக்கு வந்து ஆம்பியன்ட் லைட் மாட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இவர் வந்து நிறைய இடத்துல கேட்டார் ஆக்சுவலாக ambient light, but யாருமே வந்து they were not ready to install ambient light for this vehicle. எதனாலன்னு தெரியல, பிகாஸ் இது கொஞ்சம் டாப் இன் மாடல்னால நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க மேபி இதில் மாட்டினா இஷ்யூஸ் வருமா, ஏதாவது சென்சார் இஷ்யூஸ் ஆர் எனி திங் டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு யோசிச்சாங்க. பட் இது வந்து தாம்பரம்லேருந்து எனக்கு கால் பண்ணது இன்றைக்கி மார்னிங், அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 4 o'clock வந்துட்டார். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த வண்டியில் CARDI K4, ஸோ K4ல 22 பீஸ். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் உள்ளே வந்து இன்னர் ஹேண்டில் சின்ன லைட் வருது. ஸோ நம்ம 22 பீஸுக்கு பதில் இதில் வந்து 18 பீஸ் மாட்ட போகிறோம். ஸோ 18 பீஸ் எங்கெங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 டோர் பேட்ஸ், டேஷ்போர்ட் 2 பீஸ் 6 பீஸ், அது போக வாட்டர் பாட்டில் ஹோல்டர் 4 பீஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 பீஸ் ஆச்சு. கீழே கேபின் ஏரியாஸ் 4 பீஸ், ஸோ 14 பீஸ். அது போக ஸ்பீக்கர் ரிங்ஸ் ஒரு 4 பீஸ். ஸோ மொத்தமாக 18 பீஸ் ஆச்சு. ஸோ 18 பீஸ் CARDI K4 இன்றைக்கி இந்த ஸ்லேவியா வண்டியில் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஏன்னா டோர் பேட்ஸ்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. லைக் ஓப்பன் பண்ணும்போதே வந்து அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா சுத்தமாக உட்காரல. ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக இதில் உட்கார வச்சிட்டோம். இப்போ ஃபைனல் வந்து ஒரு வயரிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அது முடிஞ்சோடனே நமக்கு ஆம்பியன்ட் லைட் ஆன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம மாற்ற அந்த 22 பீஸில் அந்த 18 பீஸ் என்னென்ன பீஸ்ன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த டோர் பேடை பார்த்தீங்கன்னா நான் மாட்டிருக்க அந்த ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதா? தெரியாது, பிகாஸ் இது வந்து ரொம்ப மைன்யூட்டான லைட் அண்ட் டோர் பேட்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப் உங்களுக்கு தெரியுதா? இது உள்ளே வந்து ஃப்ளாட்டாக உட்காந்துக்கும். ஸோ வெளியே வந்து பாப் ஆகி நிற்காது. அண்ட் ஸோ இது வந்து டோர் பேடில் பர்ஃபெக்டாக இங்கே மாட்டிட்டோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பேடை சுத்தமாக டேமேஜ் பண்ணாமல் இந்த ஹோல்ஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த வயர் எடுத்துருக்கோம் வெளியே, ஸ்ட்ரிப்போட வயர். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்பீக்கரோட அந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ இது வந்து ஆன் ஆகும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அண்டு அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் வந்து இதுதான் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டருக்குள்ளே ஒரு சின்ன பீஸ் மாட்டியிருக்கோம். நான் அதுவும் காட்டுறேன். ஸோ இதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மேபி உங்களுக்கு உள்ளே தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ இதுக்குள்ளே ஒரு பீஸ் வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோர் பேடில் ஒரு பீஸ், இதுக்குள்ளே ஒரு பீஸ், இதுக்குள்ளே ஒரு பீஸ். ஸோ இது வந்து நமக்கு 4 டோர் பேட்லேயும் வரும். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபிட்டர் வந்து உள்ளே வயரிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ஆம்பியன்ட் லைட் 2 டோர் பேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 டோர் பேடோட அவுட்புட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆம்பியன்ட் லைட் பியூட்டிஃபுல்லாக இங்கே மாட்டிருக்கிறது. ஸோ நீங்களே பார்க்கலாம். நான் இப்படி பண்ணும்போது என் ஹேண்டில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, நல்லா நீட்டாக உள்ளே நான் மாட்டிருக்கேன் இதில். ஸோ இதோட ஃபினிஷிங் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது போக நமக்கு வந்து டோர் பேட் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதுதான் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஸோ இங்கேயும் கலர் சேஞ்ச் ஆகுது. இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோர் பேடும் மாட்டியாச்சு. பெண்டிங் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பு, இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே கீழே வந்துடும். ஸோ அந்த ஒர்க் தான் பெண்டிங்கு. அதே மாதிரி நம்ம இதை பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லேயும் வந்து அந்த ரிங்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அவுட்புட் எப்படி இருந்தது. ஸோ நீங்களும் வந்து ஸ்கோடா ஸ்லாவியா, ஹாண்டா சிட்டி ஆர் டாட்டா வண்டி ஆர் ஹுண்டாய் வண்டி எந்த வண்டி வச்சுருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த லைட் மாட்டலாம். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா CARDIயில் K4 சீரீஸ். ஸோ இதுதான் இந்த பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜெனுவின் CARDI. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து K4. ஸோ இந்த CARDI K4 தான் ஜெனுவின்.
மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பண்ணுறது வெறும் கார்டி மட்டும் தான். ஸோ உங்கள் வண்டியில் இந்த மாதிரி அட்டகாசமான லைட் மாட்டணும்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பை.